ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம இந்த எக்ஸர்சைஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். போன வீடியோ என்ன பத்தி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். போன வீடியோல ஆக்சுவலா நம்ம இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் ட்ரை திஸ்ல ஒரு 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் ட்ரை திஸ்ல இன்னும் 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். டோட்டலா நம்ம என்னலாம் முடிச்சிருக்கோம்னா, ஒரு 2 எக்ஸாம்பிள் கொஸ்டின் முடிச்சிருக்கோம். அப்புறம் 4 ட்ரை திஸ் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு கேட்கோங்க. இன்னைக்கு வீடியோ நம்ம இதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட்டிங் மிக்ஸ்ட் நம்பர்ஸ் அண்ட் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். பேசிக்கா என்ன பண்ண போறோம்னா, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மிக்ஸ்ட் நம்பரா கன்வெர்ட் பண்ணுவோம். மிக்ஸ்ட் நம்பரை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணுவோம். மிக்ஸ்ட் நம்பர் இஸ் த சேம் அஸ் மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன். அதான் நான் மிக்ஸ்ட் நம்பர்னு சொல்றேன். மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் மிக்ஸ்ட் நம்பரும் ஒண்ணுதான். ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின் ஆரம்பிச்சிடலாம். ரைட் 69/8 as மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன். ஓகே. 69/8 நம்ம எப்படி மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் எழுதுறது? 69/8. ஓகேவா? 69/8 நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிருங்க. டிவைட் பண்ணா ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். ஏன்னா 69 இஸ் நாட் பெர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் பை 8. அது உங்களுக்கே தெரியும். நீங்க என்ன பண்ணுங்க, டிவைட் பண்ணிருங்க இதுக்கும். நான் கீழே தெரியுறாங்க. இங்க ப்ராப்பரா இல்ல. 69/8. ஓகே. 8 8 64. 8 into 8 64 வரும். உங்களுக்கு ரிமைண்டர் ஃபைன் கிடைக்கும். ஓகேவா? நீங்க 69 எப்படி எழுதலாம்னா 8 into 8 plus 5 எழுதலாம். 69 நீங்க 8 into 8 8 into 8 plus 5 the whole divided by 8 எழுதலாம். இப்போ நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 64 8 into 8 is nothing but 64. 64 plus 5 divided by 8 எழுதலாம். இல்ல நீங்க இப்படியே கூட எழுதலாம். 8 into 8 divided by 8 plus 5/8. ஓகேவா? 5/8 பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் டினாமினேட்டர்னு அர்த்தம். அதான் ப்ராப்பர் ஃபிராக்ஷனோட டெஃபினிஷன். இது வந்து ஒரு ஹோல் நம்பர். 8 into 8 divided by 8 உங்களுக்கு என்டையர் அதை கம்ப்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 தான் கிடைக்கும். இது நீங்க இப்படி அடிச்சிடலாம். ஆன்சர் வந்து 8 தான் இதுக்கு. 8 plus 5/8 இஸ் த சேம் அஸ் 69/8. ஆனா 8 plus 5/8 நீங்க எப்படி எழுதலாம்? 8 5/8 எழுதலாம். 8 5/8 எழுதலாம். 8 5/8 is the same as 69/8. அவ்வளவுதான். இதான் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் வந்து 8 5/8 தான். ஓகேவா? 8 5/8 அவ்வளவுதான். இப்போ செகண்ட் கொஸ்டின் போறேன். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் 4 1/3 as an improper fraction. மிக்ஸ்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க. அது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா நீங்க கன்வெர்ட் பண்ணணும். மிக்ஸ்ட் நம்பர் எப்படி நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணுவோம்? 4 1/3 என்ன பண்ணலாம்? 4 1/3 இது நீங்க 4 plus 1/3 எழுதலாம். 4 plus 1/3. 4 நீங்க 4/1 எழுதலாம். இதை நீங்க எப்படி பண்ணுவீங்க? இதை ஃபாஸ்டா கம்ப்யூட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4 into 3 plus 1 into 1 divided by 3 into 1. 4 into 3 இதை எழுதுங்க. 4 into 3 plus 1 into 1 plus 1 into 1 the whole divided by 3 into 1. அவ்வளவுதான். 4 into 3 plus 1 into 1 என்ன வரும் உங்களுக்கு? இந்த ஹோல் மேலே எழுதிடுறேங்க. 4 into 3 plus 1 into 1 the whole divided by 3. 4 into 3 is nothing but 12. 1 into 1 1 தான் வரும். 12 plus 1 the whole divided by 3. அவ்வளவுதான். 12 plus 1 என்ன வரும் உங்களுக்கு? 13 வரும். என்டையர் ஆன்சரே வந்து 13/3 தான். அவ்வளவுதான். 4 1/3 is the same as 13/3. ஓவரால் ஆன்சர் வந்து 13/3 தான். அதை ஒழுங்கா எழுதுறேன். 13/3 அவ்வளவுதான். இதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் இதான். நம்ம தேர்ட் கொஸ்டின் போறேன். ஓகே. ரைட் 19/5 as மிக்ஸ்ட் நம்பர். இதுக்கு உங்களுக்கு டெசிமல்ஸ் தெரிஞ்சா பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெசிமல்ஸ் நான் ஃபர்ஸ்ட் லைட்டா சொல்லிடுறேன். இது ஆக்சுவலா உங்க டேர்ம் 2ல இருந்து நான் எடுத்தேன் இந்த போட்டோவை. டேர்ம் 2 ஃபர்ஸ்ட் சாப்டர் நினைக்கிறேன். நம்பர்ஸ்னு ஒரு சாப்டர், மெஷர்மெண்ட்ஸ்னு ஒரு சாப்டர் இருந்துச்சு. ஆக்சுவலா டேர்ம் 2ல செகண்ட் சாப்டர் இது. ஆக்சுவலா மெஷர்மெண்ட்ஸ்ல லைட்டா டெசிமல் பத்தி அவங்க கொடுத்திருந்தாங்க. அதை நீங்க ஒழுங்கா படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. பட் படிச்சிருந்தா இந்த இடத்துல யூஸ் ஆகும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே செயின் மாதிரி. நீங்க ஏதாவது ஒரு செயின்ல ஏதாவது ஒரு பிளாக் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வரும். எப்போ எல்லா டாபிக்ஸும் தரவா கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதான் நான் சொல்ல வரேன். இப்ப டெசிமல்ஸ் நான் மறுபடியும் ஒரு லைட்டா ரீகேப் கொடுத்துட்றேன். அப்படின்னா இந்த கொஸ்டின் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு தான் நான் சொல்ல போறேன். பேசிக்கா நீங்க ஒரு ஹோல் நம்பர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 19 இருக்கு. 19 நீங்க 19.0 எழுதலாம். இல்ல 5 இருக்கு. 5 நீங்க 5.0 எழுதலாம். 7 இருக்கு. 7 நீங்க 7.0 எழுதலாம். இப்ப நீங்க இதெல்லாமே பெர்ஃபெக்ட்லி வேலிட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது எல்லாமே பெர்ஃபெக்ட்லி வேலிட் ஈக்குவேஷன்ஸ், பெர்ஃபெக்ட்லி வேலிட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீங்க இப்ப 19 into 10 நீ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 119 எழுதலாம். நீங்க 119 எழுதலாம். என்ன நடக்குது ஆக்சுவலா? இந்த புள்ளி வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போகுது. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் முன்னாடி போகுது. அதே மாதிரி 5 into 10 போட்டீங்கன்னா உங்களுக்கு 15 கிடைக்கும். 5 into 10 is the same as 50. இந்த புள்ளி வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போகுது. அதே மாதிரி சப்போஸ் நீங்க 5 divided by 10 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? 5 divided by 10 இந்த புள்ளி ஒரு ஸ்டெப் பின்னாடி போகும். இங்க வரும். 0.5 நடக்கும். 0.5 நீங்க கம்ப்யூட் ஆகும். ரிசல்ட் வந்து 0.5 கிடைக்கும் உங்களுக்கு. 5/10 is the same as 0.5. 0.5 எழுதுனா அசிங்கமா இருக்கும். அதனால நான் 0.5 சொல்றேன். அதான் ரீசனும் கூட. அதே மாதிரி நீங்க 50 divided by 10 என்ன ஆகும்? 50 divided by 10 நீங்க எப்படி எழுதலாம்? இதை 50.0 divided by 10 எழுதலாம்.
ஸோ 50.0 டிவைட் பை 10. ஸோ டிவைடட் பை 10 ஒரு அந்த புள்ளி வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போகும், இன்டூ 10 ஒரு ஸ்டெப் முன்னாடி போகும். ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஏ இன்டூ 10 சாரி இப்போ 5 into 10 உங்களுக்கு 15 கிடைக்கும். 5 into 10 உங்களுக்கு 15 கிடைக்கும். 5 divided by 10 உங்களுக்கு 0.5 கிடைக்கும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியணும். ஸோ பேசிக்கா அந்த புள்ளி வந்து பின்னாடி போகும், அதாவது மல்டிப்ளை பண்ணா முன்னாடி போகும், டிவைட் பண்ணா பின்னாடி போகும். எத்தனை ஸ்டெப் முன்னாடி போகும், எத்தனை ஸ்டெப் பின்னாடி போகும்ன்றது, எத்தனை ஸ்டெப் முன்னாடி போகும், எத்தனை ஸ்டெப் பின்னாடி போகும்ன்றது இந்த ஜீரோவை பொறுத்து இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து லெட்ஸ் சே 5 into 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு 500 கிடைக்கும். ஸோ அந்த புள்ளி வந்து 2 ஸ்டெப் முன்னாடி போகும். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பொறுத்தா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அது முன்னாடி போகும். சப்போஸ் மல்டிப்ளை பண்றீங்கன்னா முன்னாடி போகும், டிவைட் பண்றீங்கன்னா பின்னாடி போகும், டிபெண்டிங் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ 5.0 into 100 என்ன ஆகும்னா 5.0 into 100 இந்த புள்ளி 2 ஸ்டெப் முன்னாடி போகும். ஸோ 2 ஸ்டெப் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு இன்னொரு ஜீரோ போட்டுலாம் இந்த இடத்துல. ஸோ அதான் 500 கிடைக்கும் உங்களுக்கு. 500.0 கிடைச்சிடும். ஸோ 5.00 எழுதலாம் இதை இன்டூ 100 வச்சுக்கோங்களேன். இந்த புள்ளி இங்க போகும். ஸோ இங்க வந்து முட்டும். ஸோ நீங்க 500 எழுதிடலாம். 500.0 எழுதலாம். அதே மாதிரி இன்டூ 1000 3 ஸ்டெப் முன்னாடி போகும், டிவைட் பை 1000 3 ஸ்டெப் பின்னாடி போகும். ஸோ அந்த பேசிக் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டா போகும். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போட்டோ பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அதே தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அது டெசிமல்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் ஹோல் நம்பர்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ அதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நான் தேவையில்லாதெல்லாம் அழிச்சிடுறேன். இன்ஃபேக்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இதை சுருக்கிடுறேன், எல்லாத்தையும் சுருக்கி ஓரமா வச்சிடுறேன். ஓகே, இப்போ ஓரமா வச்சாச்சு. ஏதோ ஓகே, ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் இதை அழிச்சிடறேன். தேவையில்லாத அழிச்சிட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 19/5 கொஸ்டினை டேக்கிள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 19/5 நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 19/5 இருக்கு. இதை நீங்க ஃப்ராக்ஷனை நீங்க மிக்ஸ்டு நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணி போறேன்னா இங்க கீழே 10 வர மாதிரி பார்க்க 10 வர மாதிரி ஏதாவது பண்ண போறேன். ஸோ நான் கீழே இன்டூ 2/2 போட போறேன். ஸோ 19/5 into 2/2 என்ன ஆகும்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் ஹோல் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். 2/2 இஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ஹோல் நம்பர் எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம். பட் என்ன அட்வான்டேஜ்னா இதுல 19/5 ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் மாறாது. இது மாறாது, ஏன்னா இன்டூ 1 தான் நீங்க பண்றீங்க. பேசிக்கா 2/2 இஸ் சேம் as 1. ஏன்னா 2/2 பண்ற 2/2 மல்டிப்ளை பண்ண என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு டினாமினேட்டர்ல 10 கிடைச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு 19 into 2 இஸ் நத்திங் பட் 38. 5 into 2 10 கிடைக்கும். ஸோ 38/10 is the same as 19/5. ரெண்டு ஈக்குவேலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ 19/5 is the same as 38/10. ஆனால் 38/10 பண்ணீங்கன்னா நீங்க 3.8 எழுதலாம், அவ்வளவுதான். ஸோ 3.8 நீங்க என்ன பண்ணலாம்? 3 plus 0.8 எழுதலாம். ஸோ 3.8 is the same as 3 plus 0.8. 0.8 நீங்க என்ன பண்ணலாம்? 8/10 எழுதலாம். ஸோ 8/10 is the same as 0.8. ஸோ 0.8 நீங்க இப்படி எழுதிக்கலாம். ஸோ நான் ரிவர்ஸ்ல வரேன், அவ்வளவுதான். ஸோ 8/10 நம்ம ஜென்ரலா 0.8 எழுதுவோம். ஸோ நான் இந்த தடவை நான் ரிவர்ஸ்ல வரேன் அப்படியே. ஸோ பேசிக்கா நீங்க எப்படி வேணாலும் மூவ் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நீங்க தரவா இருக்கணும். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஸோ 3 plus 8/10 எழுதலாம். ஸோ 3 plus 8/10 நீங்க மேபி 8/10 கூட நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை நீங்க அப்படியே கூட விட்டுறலாம். ஸோ 3 8/10 வந்து பெர்ஃபெக்ட்லி வேலிட் ஆன்சர் தான். ஸோ 3 plus 8/10 நீங்க டைரக்டா மிக்ஸ்டு நம்பர்னு எழுதிக்கலாம். 3 8/10 எழுதலாம். இல்லைன்னா நீங்க ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணலாம். 8/10 நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4/5 கிடைக்கும். ஸோ 3 plus 4 into 2 divided by 5 into 2 எழுதலாம். 4 into 2 8, 5 into 2 10, 2 into 2 நீங்க அடிச்சிடலாம். ஸோ 3 plus 4/5. 3 plus 4/5 is the same as 3 4/5. அவ்வளவுதான். ஸோ ஓவரால் ஆன்சர் வந்து 3 4/5 எழுதலாம், 3 8/10 எழுதலாம். பட் நான் வந்து 3 4/5 தான் எழுத போறேன். ஸோ இதான் ஆன்சர், அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். டெசிமல்ஸ் லைட்டா பார்த்துட்டோம் நம்ம. ஸோ ஜென்ரல் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ when a decimal number is multiplied by 10, 100, 1000, 10,000, we move the decimal point by 1, 2, 3, 4 places respectively to the right respectively. ஸோ முன்னாடி போகும். ஸோ 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி போகும். 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 ஸ்டெப் முன்னாடி போகும். 1000ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 ஸ்டெப் முன்னாடி போகும். 10,000ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 ஸ்டெப் முன்னாடி போகும். ஸோ இது உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே அதே தான் கொடுத்துருக்கான் பாருங்களேன். ஒரு ஸ்டெப் முன்னாடி போகுது. 100ஆல மல்டிப்ளை பண்ணா 2 ஸ்டெப் முன்னாடி போகுது. 2 ஸ்டெப் முன்னாடி போகுது. 1000ஆல மல்டிப்ளை பண்ணா 3 ஸ்டெப் முன்னாடி போகுது. 10,000 மல்டிப்ளை பண்ணா ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு 4 ஸ்டெப் முன்னாடி போகுது. அதே ரிவர்ஸ்ல சப்போஸ் டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி போகும். 10ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி போகுது. 100ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 2 ஸ்டெப் பின்னாடி போகுது. 1000ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 3 ஸ்டெப் பின்னாடி போகுது. 10,000ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 4 ஸ்டெப் பின்னாடி போகுது. சாரி. ஸோ டிவிஷன்னா பின்னாடி போகும், அந்த டெசிமல் பாயிண்ட் பின்னாடி போகும். மல்டிப்ளிகேஷன்னா முன்னாடி வரும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ அதை நான் ஃபைனலா எழுதிடுறேன். ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா சப்போஸ் 5 divided by அதாவது எப்படி எழுதுறது இது? ஓகே, நான் எப்படி எழுதுறேன். ஆக்சுவலா எப்படி எழுதலாம்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு.
ஸோ இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இன்டூ அதாவது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்து நீங்க 10 ஆல் மல்டிப்ளை பண்றீங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட்னு நினைச்சுக்கோங்க. கோயிங் ஃபார்வர்ட் அதாவது டெசிமல் பாயிண்ட் முன்னாடி போகும், ஒரு ஸ்டெப் முன்னாடி போகும், டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஸோ 10 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி போகும், 100 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 ஸ்டெப் முன்னாடி போகும், 1000 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 ஸ்டெப் முன்னாடி போகும். ஸோ அந்த லாஜிக் புரிஞ்சுக்கணும். ஸோ டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ், அது எவ்வளவு முன்னாடி போகுதுன்றது டிபெண்டிங் ஆன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஸோ டிவிஷன் என்ன ஆகும்னா, சப்போஸ் நீங்க 10 ஆல் டிவைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோயிங் பேக்வேர்ட்னு அர்த்தம். அவ்வளவுதான், அதே லாஜிக் தான், ஆனா பின்னாடி போகும். அவ்வளவுதான், கோயிங் பேக்வேர்ட், கோயிங் பேக்வேர்ட், அவ்வளவுதான். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நீங்க அந்த டெசிமல் பாயிண்ட்டை முன்னாடி தள்ளணும், டிவைட் பண்றீங்கன்னா அந்த டெசிமல் பாயிண்ட்டை பின்னாடி தள்ளணும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன முடிச்சிருக்கோம்? இன்னைக்கு வீடியோ நம்ம தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டா, அப்புறம் செகண்ட் கொஸ்டினும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம், அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் இந்த எக்ஸைஸ், ரைட்? மிக்ஸ்டு நம்பர்ஸ் அஸ் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் அண்ட் வைஸ் வெர்சா, அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோர்த் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.